ஒரு ராஜா வந்து ஒரு காட்டு வழி போயிட்டு இருந்தாராம். அந்த வழியில ஒரு முனிவரை பார்த்தாராம். இந்த முனிவரை கூட்டு போய் நம்ம பசிபாடு போகணும்னு கூட்டிட்டு போயிருக்காரு. போகும்போதே இந்த பக்கம் சேனைகள், அந்த குதிரை, யானை, எல்லாமே இருக்குல்ல, அதை காட்டிக்கிட்டே போறாராம். இதை நான் இங்க ஜெயிச்சுட்டு வந்தேன், இது இந்த நாட்டுல ஜெயிச்சேன், இது இந்த நாட்டு போர்ல ஜெயிச்சேன். பசியாரவே விடலையாம். இருந்தாலும் அவருக்கு வந்துட்டோமேன்னு இலையில கை வச்சு கொஞ்சம் பசியாறி இருக்காரு. அப்போ அவர் கேட்டிருக்காரு ராஜா முனிவர்கிட்ட, நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன், என்னை உங்க வாயால ஒரு விஷயம் கூட என்னை வாழ்த்தி பேச மாட்டீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவ்வளவும் நீ நீ ராஜாவாயிட்டு சம்பாரிச்சிருக்கல, ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நான் இங்க பாராட்ட மாட்டேன், அந்த நாட்டுல பாராட்டுறேன் அப்படின்னு. எந்த நாட்டுல? புதுசா கலியுகம் பிறக்க முடிஞ்சு புது யுகம் பிறக்கல, அந்த நாட்டுல எப்படி பாராட்டுவீங்க? உங்களை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு ராஜா கேட்குறாரு. நான் ஒரு ஊசி கொடுத்துட்டு உங்ககிட்ட போறேன், நீங்க அந்த நாட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ஊசி எடுத்துன்னு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்வேன். இப்போ நான் அடக்கவும் போது எதுவுமே எடுத்துன்னு வர முடியாது, இந்த ஊசியை நான் எப்படி தூக்கின்னு வர முடியும்? தெரியுது இல்லையா? இந்த ஊசி கூட உன்னால அந்த நாட்டுக்கு தூக்கின்னு வர முடியாத நீ இந்த படைகள் எல்லாம் நீ எப்படி எடுத்துட்டு வருவ? அப்போ இந்த பெருமையை இதோட விட்டுட்டு ராஜாவா மக்களுக்கு சேவை செய்ய சொல்லிட்டு எழுந்து போயிட்டாராம்.